ரேவதி, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? பசி இல்லக்கா. நீ சாப்பிடாம இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இந்தா கொஞ்சமாவது சாப்பிடு. சொன்னா கேளுக்கா, எனக்கு பசிக்கல. ரேவதி, உன் மனசுல இருக்கிற வருத்தம் எங்களுக்கு புரியுது. நீயே சகலையை இப்பதான் முழுசா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச. அதுக்குள்ள பிரியற மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? சாப்பிடுமா. இல்ல மாமா, எனக்கு சாப்பிடணும்னு தோணல. பிளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க. என்னங்க இவ இப்படி சொல்றா? இவள எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னே தெரியலையே. ரேவதி, நாம சொன்னாலும் சாப்பிட மாட்டா. சொல்றாள் சொன்னாதான் சாப்பிடுவா. ஹலோ, சொல்லுங்க. சகல, எப்படியா இருக்க? எங்க ரேவதி சாப்பிடவே மாட்டேங்கிறாயா? நாங்களே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். பிடிவாதமா மாட்டேன்ட்டா. நீ கொஞ்சம் சொல்லுப்பா. நீ சொன்னதா இவ கேப்பா. சரி, போன ரேவதி கிட்ட கொடுங்க. கொஞ்சம் இருப்பா. ரேவதி, சகல தான் பேசுறாரு, பேசு. ரோகு, வச்சுட்டு போ. ஏய், எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னால முடியல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன உன் கூட கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். ரேவதி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உன் அம்மா என் மேல ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப நான் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்தா அவங்களோட கோவம் அதிகமாகும். அதோட இன்னும் பிரச்சனையும் தான் அதிகமாகும். கொஞ்ச நாள் போகட்டும், சூழ்நிலை கண்டிப்பா மாறும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி, நீ சாப்பிட்டியா?